நம்ம வெள்ளிக்கிழமை என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்டா அனுசரிச்சோம் இல்லையா? யாராவது புது நோட்டு ஒன்று கொடுத்துருப்பாரு ஏற்கனவே என்ன சொல்லி ஞானசனம் எடுத்திருக்கோம். ஒருவன் வீடு கட்டுறதுன்னா முன்னாடி உட்காந்து கணக்கிட்டு பார்த்து பின்னாடி என்ன பண்ணணும்? வீடை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையா? அது மாதிரி எல்லாருமே என்ன பண்ணோம்? வீடு கட்டுறேன்னு முடிவு பண்ணோம் இல்லையா? கட்டுறேன்னு முடிவு பண்ணிட்டு என்ன ஆகலை. மேக்சிமம் ஒரு சில பேர் கட்டியிருக்கலாம், ஒரு சில பேர் கட்ட முடியாம இருந்திருக்கும். அந்த நோட்டு கணக்கு நோட்டு ஒன்று கொடுத்துருப்பாரு இல்லையா? அந்த கணக்கு நோட்டு இப்போ பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்ப்பாங்க. அக்கௌண்ட் கிளியர் பண்றதுன்னு சொல்லிட்டு கரெக்டா மாசத்துக்கு ஒரு தடவை. நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒருவேளை நம்மளும் நம்மளுடைய கணக்கு நோட்டுல தவறுதலா எழுதி இருந்தாலும் சரி, ஒண்ணுமே இருந்தாலும் சும்மா வச்சிருந்தாலும் தப்புதான் இல்லையா? ஏதாவது எழுதி இருக்கணும், தப்பு இல்லாம எழுதி இருக்கணும். தப்பா எழுதி இருந்தாலும் கஷ்டம். நான் எதுவுமே இல்லாம சும்மாவே வச்சிருக்கிறேன் அப்படின்னாக்கா அந்த ஒரு காலம் வாங்கி புதைச்சி வச்சிருக்கிறேன் இல்லையா? அப்போ நம்ம அவருடைய ரத்தத்தை, அவருடைய திராட்சை ரசத்தை நம்ம பருகுவதற்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கண்டிப்பா அவருக்கு ஒப்பு கொடுத்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி என்ன பண்ணியிருப்போம்? திருந்திருப்போம் இல்லையா? அப்போ எப்படி நம்ம நோட்ல நம்ம ஒருவேளை தவறுதலா கணக்கு எழுதியிருந்தா என்ன பண்ணணும்? ரப்பரை வச்சு டக்குன்னு அச்சு வச்சுட்டு டக்குன்னு என்ன பண்ணுவோம்? உண்மையான கணக்கு எழுதணும் இல்லையா? கண்டிப்பா தேவன் என்ன பண்ணுவார்? மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நினைவையும் ஒவ்வொரு தடவை நம்ம திங்க் பண்றோம் இல்லையா? அது தேவன் கண்டிப்பா நியாயத்துல கொண்டாந்து நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். எதை? மனசுல நினைக்கிற விஷயத்தையே. அதுக்கப்புறம் பேசுறது இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம நடந்துக்கிட்ட முறை இருக்குது. இதெல்லாம் தேவன் என்ன பண்ணுவாரு? நியாயத்துல கொண்டாந்து நிப்பாட்டுவார். அப்போ அந்த ரப்பருங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மளுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்குது அவருடைய ரத்தம் இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட சிலாக்கியத்தை தான் கண்டிப்பா நம்ம போன வாரங்கள்ல போன வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உலகத்துல இன்னைக்கு என்ன நாள்? புதுத்தோரை பாத்தீங்கன்னா ஜோதியா இருக்கு. எவ்வளவு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆக்சுவலா நமக்கு இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்த நாள். சரி, இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் இல்லையா? அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருவேளை ஆண்டவர் உண்மையிலேயே உயிர்த்தெழலன்னா நம்ம எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? அவர் உயிர்த்து எழுந்ததுனால என்னென்ன முக்கியத்துவம் அப்படிங்கிறதுதான் நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ண போறோம். ஆதார வசனம் கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவும் மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். அப்போ நமது கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் பார்க்கும்போது முழு சுவிசேஷ செய்திகள் மீதான அதன் செல்வாக்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலதான் இருக்கு. அவர் உயிர்த்தெழுந்ததுலதான் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ அவர் உயிர்த்தெழலன்னா நம்ம பிரசங்கிக்கிறது விருதா, கேட்கிறது விருதா, இந்த ஒரு விசுவாசத்துல இருக்கிறதுமே விருதா. ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? உட்கார்ந்து செத்ததுக்கு அப்புறம் திரும்ப தேவன் நம்மளை உயிரோட எழுப்புவார், கொண்டு போய் அவரோட நிப்பாட்டுவார் அப்படிங்கிற ஒரே நம்பிக்கையில தான் உட்கார்ந்துருக்கோம். நமக்கெல்லாம் மறு ஜென்மம்னு ஒண்ணு இல்லைன்னா இங்க உட்காந்துன்னு அவசியம் இல்லை. ஜாலியா இருந்துருக்காங்க ஊர் உலகத்துல இல்லையா? எதுக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை, எந்த கடவுளுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை இல்லையா? அந்த ஒரு விசுவாசத்தினாலதான் நம்ம இங்க வந்து உட்காந்து அப்பேற்பட்ட விசுவாசம் வச்சிருக்கிறதுனாலதான் கண்டிப்பா நம்ம இங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை இஸ்ரேல்ல எருசலேம்ல பிறந்திருந்தா, ஒருவேளை நம்மளாம் யூதர்களா இருந்திருந்தா என்ன நினைச்சிருக்கோம்? ஆண்டவர் உயிரோட இல்ல, சீசர்கள் திருடிட்டு போயிட்டாங்க
அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? உயிரோட வரலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். நல்ல வேலை நம்ம இந்தியாவில் பிறந்ததுனால நமக்கு சத்தியம் சொல்லி கொடுத்தவங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, இந்த ஏற்றுக்கிறது ஆயிட்டாரு. ஒரு முஸ்லீமா பிறந்திருந்தா ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்திருக்கும். எங்கோ ஒரு மூலையில எப்பயோ தேவனுக்கு பக்தி உள்ளவங்களா நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நடந்துகிட்டதுனாலதான் தேவன் என்ன பண்ணி இருக்கிறார், நம்மளெல்லாம் அழைச்சி, அப்போ என் மயனை நான் உயிரோட எழுப்பி இருக்கிறேன், நான் உங்களையும் என்ன பண்ண போறேன், உயிரோட எழுப்ப போறேன், அதனால நீங்க அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ள வாங்க அப்படின்னு பெரிய சாக்கியத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். சும்மா அப்படியே பேச்சு வாக்கில் அப்படியே பேசிட்டு போறதெல்லாம் இல்லை. இது எவ்வளவு பெரிய அற்புதமான பெரிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் இல்லையா? ஆண்டவர் உயிரோட எழுந்தது. ஆண்டவர் உயிரோட எழுந்ததை பத்தி அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 14 மற்றும் 18. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாய் காணப்படுவோம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணா இருக்கும். நீங்கள் இன்னும் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. கிறிஸ்துக்குள்ள அப்படி உயிர்த்தெழவில்லை அப்படின்னு நம்மளும் நினைச்சிருந்தா நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், செத்தவங்க ஆல்ரெடி கெட்டு போயிருப்பாங்க. அப்போ அந்த ஒரு விசுவாசம் கண்டிப்பா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் எழுப்புனது போலவே நம்மளையும் எழுப்புவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. அப்போ கிறிஸ்துவானவர் நமது பாவத்துக்காக மரித்து நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்து ஆட்டுக்குட்டியாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம விசுவாசிக்கிறோம். அப்போ வேத வாக்கியங்கள் கூறும் காரியத்தை உணர்வு கொள்வதில்லை. ஒரு சில பேர் என்ன பண்றது, அந்த முஸ்லிம்லாம் இதெல்லாம் ஏத்துக்கிறதே இல்லை. அவர் ஒருத்தர் மறிக்கவே இல்லை, அவருக்கு பதிலாக அல்லாஹ் என்ன பண்ணிட்டாரோ வேற ஒருத்தரை பலியா கொடுத்துட்டு அவர் மறிக்காமே அவரை தூக்கிட்டதாக அவங்களுடைய நம்பிக்கை இல்லையா? அப்படியெல்லாம் இருந்தோம்னாக்க தேவன் நீதி அல்லவராயிடுவார். கரெக்டா? நான் சாகணும்னா நான் தான் சாகணும், எனக்கு பதில் இன்னொருத்தரை கொள்வதுமே என்னதான் தப்பு. அப்போ பிதாவாகிய தேவன் அவங்க சொல்ற கூற்றுப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றிட்டு அவருக்கு பதில் வேற ஒருத்தரை பலியா செலுத்தியிருந்தார். பிதாவாகிய தேவனை நீதி அல்லவராக காணப்பட்டிருப்பார் இல்லையா? அவர் செய்யறத அவரு பண்றத நம்ம யாரும் கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. மண்ணோட மண்ணாயிரும் அவரை கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலை இருந்தா. ஆனா நம்மளுடைய தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க. அப்ப அவருடைய குணலட்சணங்கள்னு பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க, அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. நீதிங்கிற ஒண்ணு முக்கியம் இல்லையா? அவர்கிட்ட இருக்கிற நீதிய நீங்க எப்படி சொல்றது, கொஞ்சம் எவ்வளவு கொஞ்சமா நீங்க கடைசி அளவுல நீங்க என்ன கம்மியா சொல்லலாமோ அந்த அளவுக்கு கூட அவர் நீதி மாறாத தேவன் இல்லையா? அப்பேற்பட்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ உயிரோட எழுப்பி நம்மளையும் உயிரோட எழுப்பி கொண்டு வருவேன் அப்படின்ட்டு முதல் பலனா அவரை முன்மாதிரியா நமக்கு காண்பித்து வைத்திருக்கிறார். ஆண்டவரை எழுப்பி காண்பிச்சு வச்சிருக்கிறார். அப்போ இன்னொரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில பக்கம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழப்பத்திற்கு வழி நடத்தும் தப்பறைகள் இருந்துகிட்டே இருக்கு. குழப்பத்திற்கு வழி நடத்தும் தப்பறைகள் இருந்துகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது சீர்திருத்தவாதிகளால இடைப்பட்ட காலங்களிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் மற்றும் இன்றைய நவீன உலகத்தினுடைய மனங்களில் ஒட்டி வைக்கப்பட்டதுமான தவறுதலான உபதேசங்கள் இன்னைக்கு இருந்துகிட்டுதான் இருக்கு இல்லையா? நீங்க போய் இஸ்ரேல்ல போய் நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு உயிரோட எழுந்து போயிட்டாருன்னு சொன்னீங்கன்னா அங்க அடிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா வீடியோலாம்? ராஜாவாக வர்றாரு, ராஜா அவர் தான், நம்மளை மீட்கும் பொருள் அவர் தான் அப்படின்னாலாம் சொல்லி இங்கிலீஷ்ல பேசும்போது வந்து அடிக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? வீடியோ பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அங்க அளவுக்கு நீங்க ஆண்டவரை பத்தி பேச முடியாது. அவர் தான் நம்மளை கூட்டிட்டு போறவங்க அங்க சொல்லவே முடியாது. அப்போ இஸ்ரேல் மக்கள் அங்க இருக்கிறவங்க இன்னைக்கு யூதர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்னவா ஏத்துக்கல,
வந்துட்டாருன்னு ஏற்றுக்கல. அவரு இன்னும் வருவார் நினைச்சிட்டே இருக்கிறார். அவர் வந்துட்டு போயிட்டார். வந்துட்டு போயிட்டு திரும்ப என்ன பண்ண போறாருன்னா நம்மள எல்லாம் கூட்டிட்டு போறதுக்காக வர போறார் இல்லையா? அப்போ அப்பேற்பட்ட தவறுதலான தப்பறைகள் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்போ இங்க என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை இயேசுவின் சரீரம் கல்லறையிலேயே காணப்பட்டிருந்துச்சு அப்படின்னாக்க அதுவுமே தப்பா இருக்கும் இல்லையா? எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, எதுல உயிரா எழுந்து வந்தாரு? எதுல? ஆவியிலே, சரீரத்திலே. அப்ப உடல் இருந்திருக்கணுமா? அங்கேயே உடலும் இருந்திருக்கணுமா இல்லையா? ஆனா அங்கேயும் உடல் இல்லை. ஆனா அவர் எழுந்து வந்துட்டு வந்ததுனால இப்போ நம்மளும் நம்மளுடைய சரீரத்திலேயே எப்படி வருவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த சரீரத்திலேயே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு சில இடங்கள்ல காட்சி கொடுக்கறதெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்போ எப்படி சொல்லுவோம்னா, ஒருவேளை இயேசு மருத்துவ உயிர்த்து எழவில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு நமக்கு எந்த அடிப்படையும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தேவனுடைய கிருபையினால் இயேசுவின் மரணமானது தகப்பனாகிய ஆதாமுக்கும் அவருடைய சந்ததிக்குமான ஈடுபலியாக காணப்படுகிறதா இல்லையா? இப்போ அது மட்டும் இல்லாம நம்மளை மீட்கக்கூடிய மீட்கும் பொருளாகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் உயிரோடு எழுந்து வந்துட்டதை முதல்ல ஓடி போய் யார் பார்க்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலையிலேயே மகதலேனாள் மரியா போய் பாக்குறாங்க. புக்கு பார்த்தாக்க எனக்கே புரியல, மனசு ஏத்துனது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். புக்கை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறேன். நம்ம என்ன மனப்படம் ஏற்றிட்டுன்னா அதை மட்டும் நம்ம தியானத்துக்கு போகும். அப்போ மகதலேனாள் மரியா ஓடி போய் காலையில விழுந்தோடனே, ஏன்னா அன்னைக்கு ஓய்வு நாள், முதல் நாள். அந்த ஓய்வு நாளுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, மறாத நாள் தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தைலத்தெல்லாம் தடவி வாசன திரவியமெல்லாம் தடவி அடக்கம் பண்ணணும். மறாத நாளும் சனிக்கிழமை ஓய்வு நாளா இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்ன தடவணுமோ அதெல்லாம் தடவி அந்த துணியில சுத்தி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ணினதும் எத்தனை மணிக்குள்ள அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா, சாயந்தரம் 6 மணிக்குள்ளே அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏன்னா மறாத நாள் ஸ்டார்ட் ஆகுது ஓய்வு நாள் இல்லையா? அப்போ இவங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணதுனால மறாத நாள் என்ன பண்றாங்கன்னா, ஓய்வு நாள் முடிஞ்சு மறாத நாள் ஞாயிற்றுக்கிழமை போய் பாக்குறாங்களா? ஆமா, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 சனிக்கிழமை சாயந்தரம் 6 2வது நாள். சனிக்கிழமை சாயந்தரத்திலேருந்து ஆரம்பிச்சிருக்கு 3வது நாள். அது அன்னைக்கு ஓய்வு நாள் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில ஓடி போயிட்டு ஏதாவது பண்ணுவோம். அந்த அம்மாவை என்ன நினைச்சிருப்பாங்க? ஏன்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா, மகதலேனாள் மரியா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்துல அதிகமான பாவ மன்னிப்பும் இரக்கத்தை பெற்றுக் கொண்டவங்க. பாவம் செஞ்சதுனால ஆண்டவர் அவரை எந்த அளவுக்கு மன்னிச்சிருந்தாருன்னா, அளவுக்கு அதிகமா மன்னிச்சு சகோதரியா ஏற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் காலையில எழுந்திரிச்சோன்னே அவரும் மரியாளும் வேகமா ஓடுறதை நம்ம பார்க்கிறோம். அங்க போய் பார்த்தா என்ன ஆகுது, அவரை இங்க காணாமோனே அதோட மட்டும் இல்லாம வெளியில நிக்கிறவரும் என்ன சொல்லிட்டாரு, வான தூதர், பிரகாசம் உள்ள நல்ல பிரைட்டா இருக்கக்கூடிய தூதர் சட்டை எப்படி இருந்துச்சா, உறைந்த பனியை போல அவர் ட்ரெஸ் எல்லாம் இருந்தது. கேட்கும் போது இல்ல, அவரு எந்திரிச்சு போயிட்டாரு, நீங்க வாங்க, வந்துட்டு அந்த துணி சுத்தி வச்சிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த துணி மட்டும் உள்ள இருக்கிறத நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் என்ன அறிவிப்பு கொடுக்குறாருன்னா, நீங்க போய் எங்க போய் நீங்க முன்னாடி போய் எங்க வெயிட் பண்ணணும், கலிலேயாவுல போய் வெயிட் பண்ணுங்க, அங்க உங்க ஆண்டவர் அங்க உங்கள்கிட்ட பாப்பாரு. இதை போய் நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சீசர்கிட்டையும் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, போய்கிட்டே இருக்கும்போது திரும்ப ஆண்டவர் இந்த 2 சகோதரிகளுக்கு இடையில நின்று அவருடைய அழைச்சு பேசுறத பார்க்கிறோம். யோவான் மத்தேயு 28வது அதிகாரத்துல 1-15 முடிய உள்ள அந்த சம்பவங்கள்ல பார்க்கறாங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, உடனே கால் கையெல்லாம் தடவி பார்த்துட்டு அவங்ககிட்ட என்ன சொல்றாங்க, ஆண்டவர் நீங்க போய் உங்களுடைய சீசருக்கு நான் கலிலேயாவுக்கு வந்துடுவேன், நீ அங்க வர சொல்லிட்டு சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அங்க
மறைஞ்சதை நம்ம பார்க்கிறோம். இவங்க ஓடி போயிட்டு என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய சீசர்கள்ட்ட போய் சொல்றாங்க. அப்போ சீசர்களா இருந்தாலும் கூட அந்த ஆர்வமெல்லாம் என்ன ஆகல அவங்களுக்குள்ள இல்லைன்னு தான் சொல்லணும். ஆண்டவரை போய் தேடணும் பார்க்கணுங்கிற ஆர்வமெல்லாம் இல்லை, பயந்து போய் இருக்கிறதா தான் நம்ம நினைச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 3வது நாள் உயிர் தருவார் இல்லையா? இதை ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா 3 நாள் கணக்கு பண்ணோம்னா ஒரு சில பேர் திங்கக்கிழமைக்கு போயிடும், இல்லைன்னா அவர் மறிச்சது வியாழக்கிழமைக்கு வந்துடும். ஆனா 3 நாள் நம்ம இப்ப எப்படி கிறிஸ்தவங்கள்ல இறந்துட்டு 3வது நாள் இன்னைக்கு இறந்திருந்தா இன்னைக்கு முதல் நாள், நாளைக்கு 2வது நாள், அடுத்த நாள் 3வது நாள். இதுவுமே ஒரு சில சபைகள்ல குழப்பமாவே இருக்கு. 3 நாள்னா 3வது நாளா அது என்னைக்கு அப்படிங்கிறது. ஆனா இதுதான் உண்மை. வெள்ளிக்கிழமை முதல் நாள், 2வது நாள் சனிக்கிழமை, 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை, 3வது நாள் அவர் உயிரோட வர்றாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். அப்போ நீசான் மாதம் 14ஆம் தேதியில சாயந்தரத்துல அவர் என்னன்னா சிலுவையிலே அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் அப்படிங்கிற விஷயமும் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாம ஆண்டவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டு போயிருந்தாருன்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, இடிச்சு போட்டா நான் 3வது நாள்ல கட்டுவேன் அப்படின்னாரு. ஒரு சில பேர் அன்னைக்கு என்ன நினைச்சிட்டாங்கன்னா, உண்மையிலேயே ஆலயம்னா தேவாலயத்தை நினைச்சுட்டாங்க. இன்னைக்கும் அதை தவறுதலா நினைத்துக் கொள்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆலயம்னா எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவருடைய சரீரத்தை அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவும் இல்லை, அவரை டோட்டலா டிஸ்ட்ராய் பண்றது, அதாவது அழிக்கிறது அப்படின்னு இல்லை. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 3வது நாள் உயிரோட இணைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அது மட்டும் இல்லாம ஆண்டவர் பாத்தீங்கன்னாக்க எத்தனை தடவை காட்சி அளிச்சதா பைபிள் இருக்காங்கன்னா 11 தடவை. 11ல 4 கூட வந்ததே வந்திருக்கு அப்படின்றதுனால 7 தடவை தான் அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தன்னுடைய சீசர்களுக்கு காட்சி அளிச்சத வேதத்துல சொல்லியிருக்கு. அப்போ 7 தடவையும் எப்படி அவர் காட்சி அளிச்சாருன்னா அதனுடைய சீசர்களுக்கு முதல் நாள் 4 தடவை என்னமோ, முதல் நாளே 4 தடவை காட்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு தடவை காட்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு அப்புறம் தான் ஒரு தடவை காட்சி கொடுக்குறாரு. அப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு படிப்பினைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கும் நம்மளை நம்பி இருக்கிறவங்களுக்கும் நிறைய படிப்பினையை கற்றுக் கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்மளை வழியில் நடத்தினவரே இறந்து போயிட்டாரு, இனி நம்ம எங்க போறது, என்ன பண்ண முடியும்? அவ்வளவு அற்புத அடையாளங்களை பண்ணினவரே என்ன ஆயிட்டாரு, இறந்துட்டாரு, நம்ம என்ன பண்ண முடியும்னு குழப்பத்துல இருந்த டயத்துலதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா முதல் தடவை காட்சி கொடுக்கும் போதெல்லாம் சொந்த சரீரத்துல ட்ரெஸ்ஸோட அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன நினைச்சிருப்பாங்க பார்த்தவங்க, உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இது அப்படின்னு நம்பி இருப்பாங்க. ஒருவேளை ஆவியில திடீர்னு வந்து சாட்டு அப்படி இப்படின்னு வந்து காட்சி கொடுத்திருந்தா என்ன பண்ணிருப்போம், நம்மளால பயந்து இருப்போம், பயந்து நடுங்கிருப்போம். ஏன் அப்போ என்னடா நம்பி இருக்கவும் மாட்டோம், இவர் வந்து பேயா ஆயிட்டாரு, பேயா வந்திருக்கிறாரு அப்படி எல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்காம கொஞ்சம் கொஞ்சமா பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமா காமிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் நாள் அவங்க பார்த்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா விசுவாசம் அவர் மேல வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருதுனாக்க, இப்போ நமக்கு வேண்டியவரை நம்ம பார்த்துட்டோம், பார்த்துட்டோன்னே திரும்ப என்ன பண்ணுவோம், அந்த ரூம்ல தான் இருக்காரு, வந்து பார்ப்போம், அங்க போயிட்டு வந்து பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா காட்சி கொடுத்துட்டு மறைஞ்சதுக்கு அப்புறம் இனி எப்போ வருவோம்னு அவங்களுக்கே தெரியாது. நான் இனி இப்பதான் வருவேன்னு அவரும் என்ன பண்ணல, சொல்லவும் இல்லை. அவங்களுடைய எதிர்பார்ப்பும் எப்படி இருந்திருக்கும், பயங்கரமான எதிர்பார்ப்பா இருந்திருக்கும். அப்போ என்ன பண்றாருன்னா 2வது காட்சி கொடுக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு காமிக்கிறதுனால அவங்களுக்கு ஓஹோ இவர் எப்பயாவது வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டிக்கிட்டு இருந்ததை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம திரும்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த தடவைலாம் காட்சி கொடுக்கும்போது ரொம்ப கேப் வருது. அப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, நம்ம இவரே நம்பிக்கை இருந்தோம், திரும்ப அவர் காட்சி கொடுக்கறதுங்கிறது ஒரு 4 வாரங்கள் ஆயிடுச்சு, அவரை இனி நம்ம பார்க்க மாட்டோம் போது நம்ம என்ன பண்ணிடலாம், இனி இப்படியே இருந்தா ரூமுக்குள்ளேயே மடங்கிக்கிட்டு கிடந்தா என்ன பண்ண முடியாது, போறதுக்கு வழி இல்லாம போயிடுவோம்
அதனால நம்ம பழைய நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவரோட சேர்ந்து மற்ற சீசர்கள் என்ன பண்றாங்க, வாங்க நம்மளும் போயிடலாம், வேலைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு தான் முதல்ல கிளப்பிக்கிட்டு எல்லாம் வேலையும் பண்ணிக்கிட்டு போறாரு. போனாக்கா அங்க போயிட்டு என்ன பண்றாரு, கலிலியாவுல மீன் பிடிக்க போயிடுறத நம்ம பார்க்கிறோம். அப்போ போயிட்டு அங்க என்ன பண்றாங்க, நைட் எல்லாம் மீன் போக்கு நைட் எல்லாம் வலையை போடுறாரு. என்ன பண்ணல, மீன் கிடைக்கவே இல்லை. அப்போ கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட சாயல வந்து நிக்கல கடற்கரையில. எப்படி என்னன்னா வேற ஒரு ரூபத்துல அங்க கூட என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலைக்கார மாதிரி இருந்துருந்தா, எங்க கல்லறையில வேலைக்கார மாதிரி இருந்தா. அப்ப என்னன்னா உண்மையிலே பிரகாசம் உள்ள கடவுளா பயங்கரமான ஆண்டவரா காமிச்சிருந்தாக்க கண்டிப்பா அந்த சகோதரிகளும் பயன்படுத்துவாங்க. இங்கேயுமே அவர் என்ன பண்ணாருன்னா இயேசு கிறிஸ்து எந்த சாயலில் இருந்தாலும் அந்த சாயலில் கடற்கரையில நிக்கல. ஒருவேளை அப்படி நின்று இருந்தா அங்கிருந்து பார்க்கும்போது என்ன தெரிஞ்சிருக்கும், ஆண்டவர் இயேசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பாங்க. அப்போ கண்டிப்பா என்ன இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவரு அந்த சாயல்ல இல்லை. ஆனா ஏதோ ஒரு சாயல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு மனுஷ சாயல்ல அங்க நின்று இருக்கிறாரு. அதனால பாருங்க, கடற்கரை எப்படி காத்தடிக்கும், கடல் பக்கத்துல இருந்து கரை பக்கம் தான் அடிக்கும். நீங்க எந்த கடல் கரைக்கு போனாலும் கடல்ல இருந்து கடல் அலை அடிக்கும். கண்டிப்பா மீன் பிடிக்கணும்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் எவ்வளவு தூரத்துல நின்றுப்பாங்க, எப்படி பார்த்தா 100 அடியே தான் இருக்காது, கூட இருக்காங்களே ஒரு 100 அடினே வச்சுப்போம், இஷ்டத்துக்கு 100 அடினே வச்சுப்போம். ஆண்டவர் இங்க இருந்து பேசுனது காதல் விழுந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் ஆண்டவரா இருந்ததுனால விழுந்திருக்குமே தவிர நம்மளாம் போய் கத்துனாலும் காதல் விடுவோமா? அப்போ என்ன பண்றாருன்னா மீன் ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல நைட்டெல்லாம் போட்ட உடனே மாட்டல. சரி உன்னை படுங்க, நீங்க தூக்கி திரும்ப கொஞ்சம் தூரம் தள்ளி ஆனா போடுங்க அப்படின்னு சொல்றாரு வலைய. வலைய போட்டோடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலையை கிழிக்கிறது மாதிரி பெரிய பெரிய மீனெல்லாம் மாட்டிடுச்சு. மாற்றின உடனே என்ன நினைச்சிருக்கணும் அப்படின்னா பேதுரு இது ஆண்டவர் நம்ம ஆளுடான்னு சொல்லிட்டு நிர்வாணமா தனிக்குள்ள குடிச்சு எங்கடா ஓடி போயிட போறாரு, திரும்ப ஒரு மறைஞ்சிட போயிடாரோன்னு 5 நிமிஷம் தான் ஓடிடுவாரு, திரும்ப மறைஞ்சிடுவாரு. கப்பலை திருப்பிக்கிட்டு அவர்கிட்ட போறதுக்கு நம்ம நீச்சல் அடிச்சு ஓடிடுவாங்க, நீச்சல் அடிச்சு முடியாதாங்க. அதை பார்க்கிறோம். அந்த பார்த்ததுக்கு அப்புறம் அங்க காட்சி கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். காட்சி கொடுத்து அவங்களுக்கு என்ன பண்றாருன்னா நிறைய ஆசீர்வாதமான வசனங்கள்லாம் வார்த்தைகள்லாம் பேசி பார்க்கிறோம். அதே மாதிரி இவர் நம்ம தோமா மட்டும்தான் நம்பல, நம்மளவா கையை பாரு தொட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோமாவுக்கும் காட்சி கொடுத்து அவரையும் நம்பிக்கைக்கு உள்ள ஆளா தொட்டு பார்க்கிற சரீரத்தில் இருக்கிறதுனாலதான் இப்பேற்பட்ட சுவிசேஷம் பல கோணங்கள்ல இருந்தாலும் நம்ம அதை நம்புறோம் இல்லையா? அந்த நம்பிக்கை நமக்கு எதனால வருது? தோமா தொட்டு பார்த்தா இருப்பா, உண்மையிலேயே உயிரோடு எழுந்த ஆண்டவர் அப்படின்னு நம்புறோம். ஒருவேளை ஆவியிலேயே காமிச்சுட்டே இருந்தா இன்னைக்கு நம்மளும் நம்ப மாட்டோம் இல்லையா? ஒரு மாதிரியா ஒரு குழப்பத்துக்குள்ள போயிருக்கோம். அவர் சரீரத்திலேயே இருந்தாரு, ஆவியிலே இருந்தார். ஆவியிலே இருந்தார் அப்படிங்கிறதுக்கு தான் பூட்டிய கதவுக்குள்ள எப்படி உள்ள வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆவியில வந்திருந்தா சரீரம் எப்படி வந்திருக்கும்? பூட்டிய கதவுக்குள்ள சரீரம் வந்திருந்தா ட்ரெஸ் எப்படி வந்திருக்கும்? இதெல்லாம் இருக்குது இல்லை, ஒருவன் எடுக்க முடியும். அப்போ அங்க பார்க்கும்போது அந்த சரீரத்தை உண்மையிலேயே என்ன பண்ணிருக்கணும், ஆண்டவர் இப்போ சரீரம் ஒரே சரீரத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கல, கரெக்டா? அவருக்கு கூட போஜனம் பண்ணும் போதெல்லாம் யதார்த்தமா பேசிட்டு அவர் கூட ஏதோ வேலைக்காரங்க பேசிட்டு போற மாதிரி அப்படியே பேசிட்டே போறாங்க, வழிபோக்க மாதிரி. கண்டுபிடிக்க முடியல, சவுண்ட வச்சு கண்டுபிடிக்க முடியல. இப்போ அம்மா நீங்க போன் பேசினா கரெக்டா சொல்லிடுவோமா இல்லையா, இது அம்மாவோட வாய்ஸ் அப்படின்னு கூடவே பேசிக்கிட்டே போனாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. அப்போ இதுல இருந்து அவர் என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க பயப்படக்கூடாது, அவரை முழுசா நம்பணும். அப்போ அந்த சரீரம் என்ன ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாக்க என்ன சொல்றாருன்னா, மோசையினுடைய உடலை எப்படி மறைச்சு வச்சாரோ அதே மாதிரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தேவன் எங்க மறைச்சு வச்சாரோ எங்கே வச்சிருக்காரு, இந்நாள் வரை யாருக்கும் தெரியாது.
ராஜ்யத்துல கண்டிப்பா அவர் இருந்த சரீரத்தை நமக்கு காட்டுவார் இல்லையா? அடிக்கப்பட்ட சரீரத்தை கண்டிப்பா நம்ம கிட்ட காட்டுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கண்டிப்பா அப்பேற்பட்ட விசுவாசம் பிதாவாகிய தேவன் மேல நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட விசுவாசத்தினால ஒரு உயிரோட வந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்து, அதுவும் காட்சி ஒரு சாயல்ல இல்ல, நிறைய சாயல். ஒரு சாயல்ல ஃபர்ஸ்ட் காமிச்ச சாயலே காமிச்சிருந்தாக்கா பேசிட்டு போகும்போது கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஏய் அவர் தான் இவர். அப்போ நமக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒருவேளை நம்ம மரித்து ஆவியிலே உயிரடையும் போது நம்ம எந்த சரீரத்துல வேணாலும் நம்ம இருக்கலாம், ஆனா சிந்தை ஒன்னாதான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பிதாவாகிய தேவன் இதுவரையே நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, பேதுரு மீன் பிடிக்க போயிட்டாரு, திரும்ப வந்து பேசி கூப்பிட்டதுக்கு அப்புறம் பேதுருக்கோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இப்போ நான் உங்களுக்கு விரோதமா ஏதோ தப்பு பண்ணிட்டேன், உங்க முகத்துல முழிப்பேன், நான் தஞ்சாவூர் பக்கத்துல வரமாட்டேன் இல்லையா? இப்போ அவங்க வீடு எனக்கு தெரியும், இப்போ அந்த ஏரியாவுக்குள்ள போற மாதிரி இருந்தாலும் ஹெல்மெட் போட்டு மறைச்சிட்டு தான் போவோம் இல்லையா? அப்பேற்பட்ட குற்ற உணவு எனக்கு இருக்குமா இல்லையா? ஒரு தவறு பண்ணிட்டாங்க. அப்போ சிலர் பேதருக்கு அவர் உட்கார்ந்து, நீங்க வரலாறுலாம் போய் படிக்கும் போது அவர் உட்கார்ந்து அழுதது, இந்த அழுத கண்ணீர் இருக்குங்களா, அந்த அடிய பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அழுது அந்த கண்ணீர் தண்ணி ஓடுனது அப்படியே படிவமாவே படிஞ்சிட்டதாக வரலாறு சொல்றது பைபிள்ல எங்க இல்லை. அப்போ எந்த அளவுக்கு மன உளைச்சலாகி குற்ற உணர்வோட இருக்கிற அவர் தேற்றணுங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு நேசிக்கிறியா, ரெண்டாவது தடவை நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. மூணாவது தடவை நேசிக்கிறியா ஒவ்வொருக்கு ஒரே கலக்கம் ஆயிடுச்சு. என்ன பண்றாரு? அழுது குழம்பி, என்னைய பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இத்தனை தடவை கேட்கறீங்க, உமக்கே தெரியும்னு ஒப்பு கொடுக்கிறார். அப்போ ஒப்பு கொடுக்கும் போதுதான் அவர் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் நிறைய விஷயங்களை நீ என்ன பண்ண, என்னுடைய ஆடு மங்கை மெய்ப்பாயாக அப்படிங்கிறாரு. அதனாலதான் அவர் பின்னாட்கள் வேத வசனங்கள்ல பேதுரு எழுதும் போது நமக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த படிகள் சொல்றாரு, 8 படிகளா, விசுவாசத்தோட, நம்பிக்கையோட, பொறுமையோட கூட. இந்த விஷயம் நான் எப்ப சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அடிபட்டதுனாலதான், இப்பேற்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அன்பு அவருக்கு முழுமையா கிடைச்சதுனாலதான் அவர் அப்படிப்பட்ட வசனங்களை எல்லாம் நமக்கு எச்சரிக்கை உண்டாக்கும்படி எழுதிட்டு போயிருக்கிறார். அதை வாசிக்கலாம். எடுத்துட்டீங்களா? நீங்கள் அதிக ஜாக்கிரதை எப்படி இருக்க, நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சை இறக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதெல்லாம் தெரியினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த அறிவிலே வீணரும் கனியற்றவர்களா இருக்க விட்டார். அப்போ இதுல இருந்து என்னன்னா, அவர் இந்த 8 படிகள் சொல்றாரு பார்த்தீங்களா? நீங்க 4 படியை கரெக்ட் பண்ணி 5வது படியை விட்டுட்டு 6, 7 கரெக்ட் பண்ணாலும் வேஸ்ட் ஆகும். இதை ப்ராப்பரா வரிசையா கடைபிடிக்கணும். அதெல்லாம் தான் நமக்கு பேதுரு இந்த பாடத்துல நமக்கு இந்த வசனம் மூலியமா நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால அவருக்குள்ளேயும் சரி, மற்ற சீசர்களுக்கும் நிறைய மாற்றங்களை அங்க காமிச்சிட்டு கொடுத்துட்டதான் நம்ம இப்ப என்ன பார்த்தோம் இல்லையா? எப்படியெல்லாம் காமிச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஆணி அடிச்சிருந்த அந்த காயங்களை கூட தோமாவுக்கு காமிச்சு தடைப்பாரு. காயம் வச்சுறாரு, சந்தேகப்படுறாரா, பார்ப்போம் நான் தான். அதனால நீ என்ன பண்ணிடுறாரு, வித்தியாசமாலாம் எதுவும் நினைச்சிடாரு, அது நான் தான். அப்பேற்பட்ட நம்பிக்கையை தான் 40 நாளா இருந்து எப்படியாவது நம்பிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோடு அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுக்கறத பார்க்கணும். சொல்லணும் அவருக்கு. அவங்கள அது மட்டும் இல்லாம அவங்க என்ன ஆயிடக்கூடாதுன்னா, திக்கற்ற பிள்ளைகளா போயிடக்கூடாது. பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டதை விருதாவாய் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் 40 நாள். அவர் என்ன பண்ணியிருக்கலாம், மரித்து அன்னைக்கே உயிரோட எழுப்பி பரலோகத்துக்கு போயிருக்கலாம்.
ஏன் அப்படின்னாக்க இவங்க என்ன ஆயிடுவாங்க, சாட்சி சொல்லணும் அப்படின்னு. ஒருவேளை பவுலுக்கு காட்சி அளிச்சது மாதிரி இங்க எல்லாம் காட்சி அளிச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பவுலுக்கு எப்படி காமிச்சிருந்தாரு, மின்னல் போல காமிச்சிருந்தாரு, கண்ணே போயிடுச்சு. அதே மாதிரி ஒருவேளை இந்த 11 அப்போஸ்தலர்களுக்கு காமிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், பயந்துருப்பாங்க. அதனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, சின்ன சின்ன படிப்பினை கூட, சின்ன சின்ன விஷயங்களை புரிய வைக்கிறத கூட உள்ள இருக்கிறாங்க. திடீர்னு வந்து சரட்டுன்னு வந்து நின்னாக்க என்ன ஆகும், உருவின பட்டயத்தோட அந்த மாதிரி எல்லாம் நம்ம பழைய ஏற்பாடுல படிக்கிறோமா, அந்த மாதிரி எல்லாம் இல்லாம மனுஷன் சாயலாகவே அப்பக்கப்ப மனிதரோட மனிதரா நிறைய தடவை பேசி காமிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல 500 பேர்கிட்ட மொத்தமா இருக்கும்போது தரிசனமா அவர் அங்க காமிச்சதை நம்ம பார்க்கிறோம். மீனை பிடிக்க சொல்றேன், மீனை பிடிக்க சொல்ல சாப்பிட்டும் காமிக்கிற, சமைச்சு சுட வச்சு ஒரு மனுஷ சாயில இருக்கிற ஆளான சாப்பிட முடியும். ஆவியில இருந்தா எப்படி திங்க முடியும் இல்லையா? அவரும் என்ன பண்றாரு, சீசர்களோட சேர்ந்தாரு. அந்த லெவலுக்கு அந்த பக்குவத்தை தன்னுடைய சீசர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா, இங்க பாரு சாப்பிடுறேன், இங்க பாரு உங்களோட இருக்கிறேன், இங்க பாரு எனக்கு அந்த காயம் அந்த ரத்தமெல்லாம் இருக்குது, ஓட்டையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இங்க ஒவ்வொரு விஷயமா நீங்க காமிக்கிறத பார்க்கலாம். பாதங்களிலும் ஆணியின் தடயங்களை பார்த்து முடியவில்லை. அவர்களில் லூக்கா 24:18 கூட வாசிக்கிறேன். அப்போ இங்க கூட பாருங்க, ஆண்டவர் என்ன ஆகிட்டாரு, பிதாவாகிய தேவன் உயிரோட எழுப்பி அங்க இருந்து கிளம்பிட்டாரு. அங்க காவலுக்கு இருந்தவங்களுடைய நிலைமை இப்ப பார்ப்போம். காவலுக்கு இருந்தவங்க என்னாச்சு, போர் சேவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயந்து குப்புற விழுந்து மயக்கத்துல கிடந்துட்டாங்க. உடனே இங்க இருந்து எந்திரிச்சு எங்க டைரக்டா எங்க ஓடுறாங்கன்னா ஹாய்பா கிட்ட ஓடுறாங்க. யார்கிட்ட ஓடுறாங்க, இவங்ககிட்ட ஓடுறாங்க, பரிசே சரிசே இல்லையா, பரிசே சரிசே கிட்ட ஓடிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எப்ப அவர் உயிரோடு எழுந்து போயிட்டாரு, கல்லு தன்னால புறப்பிச்சு உருந்து அவர் உயிரோட போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, இது என்னடா புதுசா இருக்கு, பயங்கரமா இருக்கு, இதை நீங்க ஊருக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், நம்ம பாடு ரொம்ப மோசமாயிடும். அதனால அவங்கள என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலர் ஒத்துக்கவே இல்லை, உள்ளதை நம்ம உள்ளதான் சொல்லுவோம் அப்படின்ட்டு. அதனால பேசி ரொம்ப நேரமா போராடி, இல்லை நீங்க கேட்டாக்க ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, சீசர்கள் எங்களை அடிச்சு போட்டுட்டு நாங்க தூக்கத்துல இருந்தோம், கள்ள புரட்டி சீசர்கள் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க, நாங்க என்ன பண்றோம்னா உங்களுக்கு வேண்டிய அந்த பொண்ணும் பொருளும் உங்களுக்கு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அப்படியே பேசி சமாதானம் பண்ண வச்சு, அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு காவலுக்கு போட்டாங்கல்ல ரோமர்கள், அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கஷ்டம் வந்தா கூட நாங்க அதை சொல்லிக்கிறோம், நாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ள எங்க பாடு நாங்க பாத்துக்கிறோம், நீ ஒண்ணும் இவங்களை கண்டுக்காதெல்லாம் நாங்க பேசுறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சமாதானம் பண்ண வச்சு ஊரெல்லாம் போய் என்ன பண்ணிட்டாங்க, அவரை தூக்கிட்டு போயிட்டாங்க, தூக்கி பாடிட்டாங்கன்னு சொல்லி சொல்றதை நம்ம பாக்குறோம். அது வேத வசனங்களை வாசிக்கும் போது இந்நாள் வரையிலும் அது பேசப்படுகிறதுன்னு அங்க எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு காட்சி கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் பொறுமையா பயந்துராதபடி நிரந்தரமா காமிக்கணும். அதை நிரந்தரமா நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு காமிக்கணுமா இல்லையா, அதையுமே பொறுமையா என்ன பண்ணி இருக்கிறாருன்னா தன்னுடைய சீசர்களுக்கு காமிச்சிருக்கிறார். அப்ப சீசர்களுக்கு மட்டும் இல்ல, சீசர்களை நம்பித்தானே நம்மளும் வந்தோம். சீசர்கள் எழுதுனா அந்த ஆரம்பத்தை புதிய ஏற்பாடுகளை வைத்துதானே நம்ம இப்ப இங்க வந்திருக்கிறோம். நமக்கும் அப்பேற்பட்ட விசுவாசத்தை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அநேக வாரங்கள் கழித்து மீண்டுமாக வாரத்தினுடைய முதல் நாள் அன்று அதே மேல் வீட்டறையில கர்த்தர் என்ன பண்றாருன்னா காட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். அப்பொழுது தோமாவும் காணப்பட்டார்,
முந்தின தருணங்களில் போதெல்லாம் தோமா காணப்படவில்லை. அதுக்கு முன்னாடி காட்சி கொடுக்கும் போதெல்லாம் தோமா என்ன பண்ணாங்கன்னா பார்க்கல, திரும்ப இந்த தோமாவை பார்க்கிறார். அப்போ மற்றும் இவர் மற்றவர்களுடைய சாட்சிகளை நம்பவும் இல்லை. யாரு தோமா மற்றவங்க எவ்வளவு பேர் என்னென்னமோ சொல்றாங்க, நாங்க பார்த்தோம், அவரோட சாப்பிட்டோம்னாலும் அவர் என்ன பண்ணல, தோமா நம்பல. இருந்தாலும் நான் அவருடைய காயங்கள்ல நான் கைவிட்டு பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. அதனாலவே ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர் இருக்கும்போது அவருக்காக அந்த ஒரு காட்சியை கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ கர்த்தருக்கு மாம்சத்தையும் எலும்புகளையும் உருவாக்கும் வல்லமை இருப்பதை மறுப்பவர்களால் வஸ்திரங்களை அவர் உருவாக்கினார் என்பதை ஏற்றுக்கொள்வதிலும் சிரமப்படுவார்கள். வஸ்திரத்தை எப்படிப்பா நீ ரைட்டு மாம்சத்துல வந்த வஸ்திரம் எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி கேட்பாங்களா இல்லையா? மற்ற இடங்கள்ல இயேசுவை நம்பாத இடத்துல என்ன கேள்வி கேட்பாங்க? சரிப்பா வஸ்திரம் என்ன ட்ரெஸ்ஸுமா அவரே உருவாக்கிக்கிட்டார் அப்படின்னு அப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு அவர் மேல விசுவாசம் இல்லாமல் போனவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஏனெனில் கதவுகள் கூட்டியிருக்கும் அறைக்குள்ள இன்னும் மாம்சத்தையும் எலும்பையும் காற்றில் மறைய பண்ணுவதை பார்க்கிலும் வஸ்திரத்தையும் காற்றுக்குள்ளாக மறைய பண்ணுவது சுலபமானது என யாரால் சொல்லக்கூடும் இல்லையா? சரீரத்தை மறைக்கலாம், ட்ரெஸ் எப்படி மறைக்கிறது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படி கூட நம்பக்கூடியவங்கள் இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கான வல்லமை என்பது நமக்கு அடுத்தது அல்ல. இக்காரியத்தை நம்மால் முழுவதும் புரிந்து கொள்ளவும் முடியாது. இப்பொழுது நாம் கண்ணாடியில் வாயிலாக மங்களாய் பார்க்கிறோம், ஆனால் போக போக கர்த்தர் தொடர்ந்து செய்து கொண்டு வரும் வியத்தது காரியங்களை எல்லாம் எப்படி செய்து வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மூத்த சகோதரர் சேர்ந்து நம்மளுடைய வேதாகமங்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ போலவே நம்மளும் உருமாறி அவரோட கூட போய் இருக்க போறோமாவே. அப்பேற்பட்ட விசுவாசத்துல நம்ம வந்திருக்கிறோம். நாட்கள் ஆக ஆக நம்மளும் அந்த சபை ஆகும்போது அங்க போய் என்ன பண்ண போறோம்? அவர்லாம் எப்படி இருக்கிறார் முகமுகமா பார்க்க போறோம். பிரகாசிக்கிற அந்த ஆண்டவரையும் சரி பிதாவாகிய தேவனையும் நம்ம எப்படி பார்க்க போறோம்னா முகமுகமா பார்க்க போறோம். அப்போ இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஆண்டவர் டக்கு டக்குன்னு காட்சி கொடுக்கிறதோ இல்ல மறைகிற விஷயமோ சிம்பிளா நம்ம ஒரு உதாரணத்துக்கு என்ன எடுத்துருக்கிறாங்கன்னா கோதுமை எடுத்துருக்காங்க. கோதுமை பார்க்கறதுக்கு சின்னம் தானே, அதுக்குள்ளே இருந்து எங்க இருந்து வேர்கள் வருது, அப்புறம் அங்க இருந்து ஒரு செடி பெருசா வளர்றாங்க. அதுக்குள்ளேயே இவ்வளவு பக்குவத்தையும் இவ்வளவு ஞானத்தையும் தேவன் வைத்திருக்கிறாருன்னா கிறிஸ்தோட வர்றதும் சரீரத்துல வர்றதும் சின்ன விஷயமா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமா தானே இருக்கும். அது அவருக்கு ரொம்ப ஈஸியான வேலை. அப்போ அவருடைய மாம்சம் அழிவே காண்பதில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆணிகள் ஊடுருவப்பட்ட இயேசுனுடைய மாம்ச சரீரத்துக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை தேவன் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கிறார். அதாவது பின்னாட்கள்ல நம்ம காமிப்பாரு. நம்ம போய் அவருடைய சரீரத்தை கண்டிப்பா பார்ப்போம். மோசையோட சரீரத்தை எப்படி மறைச்சி வச்சிருந்தாலோ அதே மாதிரி தேவன் ஆண்டவருடைய சரீரத்தை மறைச்சி வச்சிருக்கிறத பார்க்கிறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க, சகரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். தெளிவா என்ன சொல்றாருன்னா அவருக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2வது வந்து நின்றுட்டாருன்னு வைங்களேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இவரை நம்ம தெரியாம போயிட்டோமே, இவரை பத்தி பக்கத்து வீட்டுல எல்லாம் சொல்லி இருந்தாங்க நம்ம கேட்காம போயிட்டோமே, இவரை பத்தி உலகமே பண்ணிருந்துச்சு நம்ம அதை பத்தி விசாரிக்காம செத்து போயிட்டோமே அப்படின்னு ஆத்மா அடிச்சுக்கிட்டு குழம்புவாங்க இல்லையா? ஒரே ஒரு பிள்ளை
இருக்குல்ல அதையும் செத்துட்டான்னு சொல்லிட்டு அழுது புலம்புவாங்க. அப்போ அந்த மாதிரி சமயத்துலதான் நம்ம என்ன பண்ணோம், சீசர்கள்லாம் ஒண்ணு கூடி இருக்கும்போது இனி இனி காட்சி கொடுக்க மாட்டாங்கன்னா எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, வேலைக்கு போயிடுவான், நம்ம பொழப்பு தளப்ப பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு அதை நம்ம பார்த்தோம். போயிட்டு திரும்ப என்ன பண்றாரு, அவங்களுக்கு காட்சி கொடுக்க கூட திரும்ப கொண்டாந்து இங்க நிப்பாட்டுறத பார்க்கறோம். அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, பேதுருக்கிட்ட கூட நீ என்கிட்ட விசுவாசமா இருக்கிறியா, என் மேல அன்பு வைத்து இருக்கிறாயா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கிறாரு. கேட்டுட்டு நிறைய விஷயங்களை அவருக்கு அங்க கத்துக் கொடுக்கறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ இறங்கினவரே உன்னதத்துக்கு ஏறி வருகிறவமா இருக்கிறார். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்முடைய கர்த்தர் தாம் பரம் ஏறி செல்லும் போது ஒளிவு மலையில் காட்சி கொடுக்கிறார். கடைசி என்ன பண்ணிட்டார், எல்லாரும் ஒளிவு மரத்துக்கு வந்துருங்க, ஒளிவு மலைக்கு வந்துருங்க, நான் என்ன பண்ண போறேன், கடைசியா உங்களுக்கு காட்சி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்குள்ள இந்த 40 நாளுக்குள்ள அந்த சீசர்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் என்ன பண்ணிட்டாரு, நான் சாதாரண ஆளு, வல்லமையிலையும் பெரிய ஆளு, ஆவியிலையும் உயிரோட இருப்பேன், சரீரத்திலையும் வருவேன் அப்படிங்கிற விஷயமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக் கொடுத்துட்டாரு. கற்றுக் கொடுத்துட்டது மட்டும் இல்லாம, நீங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, பழைய தொழிலுக்கு நீங்க எல்லாம் போவாதீங்க, நீங்க என்ன பண்ணுங்க, என்னுடைய ஊழியத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போனதை பார்க்கிறோம். அப்போ ஒளிவு மலைக்கு வந்திருக்க அனைவரும் என்ன பண்ணிருக்கணும், வந்திருக்கணும். உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையினால் தெரிவிக்கப்படும் வரையிலும் அவர்கள் எருசலேமிலேயே தங்கியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு கூறியிருந்தார். சரி, நான் இன்னைக்கு என்ன பண்றேன், கிளம்பி போறேன், 40 நாளைக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, அங்கங்க பிரிஞ்சு ஓடிடாதீங்க, நான் திரும்ப வல்லமையும் உங்கள்கிட்ட கொடுக்குறவங்க எங்கேயே தரித்திருங்க, எருசலேமிலேயே நீங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு நாங்க கட்டளை கொடுத்துட்டு போறத பார்க்கிறோம். அப்போ அவர்களை விட்டு பிரிந்தார். அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு உருவம் படிப்படியாக மேகங்களுக்குள்ளாக அவர்களுடைய பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. இப்படியான முறையை அவர் கையாண்டதன் மூலமாக இன்னமும் ஆவியினால் ஜெனிபிக்கப்படாதது நிமித்தம் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்த சீசர்களுக்கு முடிந்த மட்டுமான சிறந்த நன்மையை அவர் செய்திருக்கிறார். அந்த ஏறி போனார் பார்த்தீங்களா, அப்ப கூட என்ன, இப்ப அங்கேயே இருந்து திடீர்னு சொல்ல இல்லாம போயிருந்தா என்ன ஆயிருக்கும், திரும்ப வருவாருன்னு நினைச்சுக்கிட்டே வேத வசனங்கள்லாம் குழப்பி எடுத்திருப்பாங்க. நம்மளும் என்ன பண்ணியிருப்போம், குழம்பி இருப்போம். அங்க தெளிவா சொல்லிட்டாரு, நான் போறேன், இனி நான் என்ன பண்ண போறேன், வரப்போறதுல உங்களுக்கு நான் போயிட்டு சத்திய ஆவியாகிய தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அவ்வளவுதான் அப்படிங்கிற விஷயத்த புரிய வச்சுட்டாரு. தன்னுடைய சீசர்களுக்கெல்லாம் அங்க புரிய வச்சுட்டத நம்ம பார்க்கிறோம். அப்போ கண்களுக்கு புலப்படாமல் ஆவியாய் இருந்த தன்மை அவர் மாம்ச பிரகாரமாக வெளிப்படுத்தினார். அது அப்போஸ்தலர்களால் ஆவியினால் ஜெனிபிக்கப்பட்ட பிற்பாடு புரிந்து கொள்ள முடியும். இப்படியாக அவர்கள் நமக்கு பதிவு பண்ணினவைகள் மாமிச மனிதனுடைய கண்ணோட்டத்தில் அல்லாமல் ஜெனிபிக்கப்பட்ட கண்ணோட்டத்திலே நமக்கு நடந்து உள்ளது. அதாவது இப்ப நம்ம மாமிச சரீரத்துல நம்ம மாமிச கண்களோடு நம்ம அவரை இப்ப என்ன பண்ணிக்க முடியாது, புரிஞ்சுக்க முடியாது. ஆவிக்குரிய சிந்தை அவருக்கு ஏற்ற ஒத்த சாயல் நம்ம கிட்ட இருந்தாதான் அவருடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்க முடியும் இல்லையா. அதான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:20 கூட திரும்ப வாசிக்கலாம். அநேகர் மரணம் எனும் நித்திரையிலிருந்து தற்காலிகமாக எழுந்திருத்தும் பிற்பாடு மீண்டும் மரண நித்திரைக்குள்ளாக கடந்து செல்பவர்களாய் காணப்படுகின்றனர். ஆனால் நமது கர்த்தர் மரித்தோரிலிருந்து முதலாவதாக எழுப்பினவராகவும் நித்திரை அடைந்தவர்களில் முதற்பலனாகவும் காணப்பட்டார். மேலும் அப்போஸ்தலர் கூறுவதாவது 26:23, அப்போஸ்தலர் 26:23. தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வர் ஆகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்றும் சொல்லியிருக்கிறேனே அன்றி வேறு ஒன்றையும் நான் சொல்லுவதில்லை என்றான். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா, அவர் உயிரோடு எழுந்தது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். எழுதுறது மட்டும் இல்லாம நமக்கு பெரிய விசுவாசத்தையும்
வச்சுட்டு போயிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒருவேளை அவர் உயிரோட எழுந்தத நமக்கு சொல்லல, அவர் எழலைனாக்க நம்ம இப்போ விசுவாசிச்சிருக்கிற விசுவாசம் எல்லாமே என்ன ஆயிருக்கும்? வேஸ்டா இருக்கும். அப்போ அவரை நம்புற விசுவாசத்துல வச்சிருக்கிற நம்ம எல்லாருக்கும் அவர் தான் முதல் காரண கர்த்தா, உயிரோட எழும்புனது அவர் தான் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டு போயிருக்கிறார். அப்ப நமக்குமே அப்பேற்பட்ட சிலாக்கியத்தை வச்சுட்டு போயிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் முதல் பலன்களை நாம் இரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். உதாரணத்துக்கு வசந்த காலத்தில் விளைவை மற்ற பழங்களுக்கு முன்பதாக செம்பூற்று பழம், அதாவது ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்றது, ஸ்ட்ராபெரி வருங்க நாம் ஸ்ட்ராபெரி பழத்துல முதல் பலன்கள் என்று கூறுவோம். அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பழுக்குது பார்த்தீங்களா, அதான் முதல் பலன். அதனாலதான் தசம பாகம் கொடுக்கும்போது முதல் பலனை கொண்டு போய் எங்க கொடுக்குறோம்? கடவுளுக்கு காணிக்கை அங்க ஒப்பு கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அந்த முதல் பலனுக்கு அதிகமான பவர் இருக்கு இல்லையா? அப்பேற்பட்ட முதல் பலனா தேவன் என்ன பண்ணி இருக்கிறாருன்னா நம்மளையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆசீர்வதிச்சிருக்கிறதுனாலதான் அப்பேற்பட்ட சத்தியத்தையும் தேவன் ஆண்டவரை உயிரோட எழுப்பின விஷயத்தையும் நம்ம சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்போ ஒரே சுபாவம், அப்போ இன்னுமாக முதலாவது பழுக்கும் கனியையும் இந்த பழத்தையும் முதல் பலன்கள் என்று நாம் கூறுவோம். இப்படியாகவே நமது கர்த்தர் சபையில் முதல் பலனாக இருக்கிறார். மேலும் சபை ஒட்டுமொத்த சிருஷ்டிகளுமே முதல் பலனாய் இருப்பதினால் கர்த்தர் சபையில் மாத்திரம் அல்லாமல் ஜீவனத்துக்கும் பரிபூரணத்திற்கும் மரணத்திலிருந்து எழுப்பப்படுவார்கள். அனைவரிலும் இந்த தலைமையான இடத்தை கொண்டிருக்கிறார். எப்படின்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோட எழுந்ததுனால நம்ம எல்லாருக்கும் முன்மாதிரியா அவர் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லிட்டு போறத நம்ம பார்க்கலாம். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆண்டவர் உயிரோட எழுந்ததோட முக்கியத்துவம் என்னன்னா, நம்மளும் கண்டிப்பா ஒரு நாள் உயிரோட எழும்புங்கிற நம்பிக்கை நமக்கு கண்டிப்பா வந்துச்சு. அவர் உயிரோட எழும்பலன்னா நான் பேசிட்டு இருக்கிறது வேஸ்ட், நம்ம எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறது வேஸ்ட். அதனால எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தாரோ அதே மாதிரி நம்மளும் உயிரோடு எழும்பும் போது பாவம் இல்லாமல் ஆண்டவருடைய சாயலே நம்மளும் இருந்தோம்னா அவரை போலவே நாமளும் என்ன பண்ணுவோம்? உயிரோட எழுந்து பிதாவோட இடத்துல நம்மளும் போவோம். அப்போ எந்த ஒரு குழப்பமும் இல்லாம நம்மளை இவ்வளவு தெளிவா வச்சிருக்கிறாருன்னா, உயிரோட எழலன்னு நிறைய பேரு இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இல்லாம நம்மளெல்லாம் நம்ப வச்சுட்டு இருக்கிறாரா இல்லையா? இதுவே பெரிய ஆசீர்வாதம், சிலாக்கியம் இல்லையா? அப்பேற்பட்ட விசுவாசத்துல வச்சிருக்கிறதுக்காக பிதாவாகிய தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம். அதனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொறுமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.